பழனி முருகன் கோயிலுக்கு வந்து அதாவது இந்த திருப்பதிக்கு இணையான வசூல் உள்ள கோயில் பழனி. கோயிலுமே நீங்க எடுத்தீங்கன்னா இந்து கோயில்கள் அதில் ஒரு விசேஷம் இருக்குது, மக்கள் கூட்டம் கூட்டமாக போகிறாங்க, அதுக்கு சக்தி வாய்ந்த தெய்வம்னு சொன்னீங்கன்னா அந்த இடத்துல ஒரு சித்தருடைய சமாதி இருக்கும். அது மாதிரி அங்கே போகர்களுடைய சித்தருடைய சமாதி அங்கே இருக்கு. திருடுறதுன்னு முடிவு எடுத்துட்டா சாமியாவது குளமாவது, அவ்வளோதான். அதனால தான் பெரியார் சொன்னார், இதெல்லாம் வந்து இந்த இந்த கோயில்கள் எல்லாமே திருடர் கூட்டம் கையில் இருக்குது. இல்லை இன்னைக்கும் வந்து கருவறைக்குள்ளார வந்து என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. கருவறைக்குள்ளார இருக்கிற கோயில்கள் அந்த நகைகள்லாம் ஒரிஜினலா இல்லையாங்கிறது யாருக்கும் தெரியாது. ஆண்டி கோலத்துல இருக்கிறதுனால பழனி முருகனுடைய படத்தை வந்து பூஜை அறையில வச்சு கும்பிட மாட்டாங்க அப்படிங்கிறது ஒரு இது. என்ன ஒரு ஆண்டியா இருக்காரு, அதனால அந்த படத்தை வந்து வீட்டில் வச்சு பூஜை பண்ண மாட்டாங்க. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். சிடாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை. உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வில் நம்மோடு மருத்துவர் காந்தராஜ் இணைகிறார். ஐயா வணக்கம். ஐயா, பழனி முருகன் கோவிலுக்கு சொந்தமான நிலம் 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை 2 கோடி ரூபாய்க்கு பத்திரப்பதிவு செய்து தற்போது அந்த பத்திரப்பதிவு தவறுன்னு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. சிபிஐக்கும் வழக்கு மாறி இருக்கிறது. இதில் முதற்கட்டமாக பழனி முருகன் கோவிலில் இருக்கக்கூடிய 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை ஏமாற்றிருக்கிறார்கள் அப்படின்ற இந்த செய்தி பார்க்கிற போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? கோயில் சொத்துங்கிறதே கொள்ளடிக்கிறதுக்காக விடுவாங்க தான். கோயில் சொத்து அப்படிதான். அதில் அதனால தான் அந்த மூல விக்கிரகத்துக்கிட்ட நம்ம போகக்கூடாது, இதெல்லாம் போட்டு இவனுங்க நம்மளையெல்லாம் தடுத்ததுக்கு காரணம் அந்த ஒரு குரூப்பே. இன்றைக்கும் சிதம்பரம் கோயிலில் வர்ற வருமானம் தில்லைவாழந்தனர்களுக்கு சொந்தம் சொல்லி அவனுக்கு தான் எடுத்துகிட்டு போகிறானுங்க. ஒரு ரூபா மக்களுக்கு போகிறதில்ல. ஆனால் சிதம்பரம் கோயில் வந்து அவ்வளோ பிரசித்தி பெற்ற கோயில் இல்லைங்கிறது வேற விஷயம். சரி, உண்டியல் வச்சல் அவ்வளோ பெருசு இல்லை. குலோத்துங்க சோழனால் வேயப்பட்ட தங்க கூரை இங்கே இருக்கு, முழுக்க முழுக்க தங்கம். இப்போ போனீங்கன்னாலும் தங்கம் மாதிரி மின்னும். அதில் தங்கம் ஒரு சவரன் கூட இல்லை. இப்போ இல்லை, முலாம் பூசப்பட்டிருக்கு. தங்க முலாம் பூசப்பட்ட தகரம் தான் அங்கே இருக்குதுங்கிறாங்க. அங்கேயே நடந்திருக்கு. பழனி முருகன் கோயிலுக்கு என்னையா சிறப்பு? பழனி முருகன் கோயிலுக்கு வந்து அதாவது திருப்பதிக்கு இணையான வசூல் உள்ள கோயில் பழனி. எதனால? கேரளாக்காரர்கள் தமிழ்நாட்டுக்காரர்களை விட கேரளாக்காரர்கள் அது தன்னுடைய காவல் தெய்வமாக இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, எல்லா இதுவுமே வந்து கிழக்கு நோக்கித்தான் மூல விக்கிரகம் இருக்கும். சரி, இந்த முருகன் வந்து மேற்கு நோக்கி இருக்கும், கேரளாவை பார்த்துக்கிட்டு இருக்கும். அதனால கேரளாக்காரர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, தங்களுடைய காவல் தெய்வம் பழனி அப்படின்னு நினைக்கிறாங்க. பழனி முருகனை ஆண்டி குளத்தில் இருக்காரு பழனி முருகன் கூட. அதனால தான் நீங்கள் கேரளாவில் பார்த்தீங்கன்னா முருகன் வழிபாடு மிக அதிகம். தமிழ்நாட்டை திருத்தணி வடக்கில் வந்து திருத்தணி தாண்டி தெற்கில் எடுத்தீங்கன்னாக்கா கேரளாவில் பேரெல்லாம் கட்டிங்கன்னா ஸ்ரீகுமாரன், சுகுமாரன், இந்த மாதிரி அந்த குமாருங்கிற பேர் நிறைய வச்சுருப்பாங்க. ஸோ பழனி முருகன் வந்து அவங்களுக்கு ஒரு காவல் தெய்வம். அதனால் வருமானம் மிக அதிகமான வருமானம். திருப்பதி கோயில் வருமானத்தை எதோட ஒப்பிடுவாங்கன்னாக்கா வாட்டிகன் போப்பு அந்த இது பீட்டர்ஸ் ஆலயம் இருக்குது, அந்த சென்ட் பீட்டர் சர்ச்சுக்கு வர்ற வருமானத்துக்கு ஈக்குவல் திருப்பதி வருமானம் ஏழுமலையான் கோயிலோட வருமானம் இருக்கும்னுவாங்க. அதுக்கு ஈக்குவல் அடுத்தாப்படி இருக்கக்கூடியது பழனி வருமானம். அந்த அளவுக்கு வருமானம் உள்ள கோயில். ஒரு அளவுக்கான பழனி இதில் வந்து அரசாங்கம் வந்து தலையிட்டு சீர்படுத்திட்டாங்க. அது எதனால் நம்ம சொல்கிறோம்னாக்கா, பழனியில் வர்ற வருமானத்தை வச்சு கல்லூரிகள் நடக்குது, மருத்துவமனைகள்லாம் நடக்குது. அதே மாதிரி தான் திருப்பதி. அந்த பணம் பூரா அந்த உள்ள அர்ச்சகர்களாக இருந்தால் அந்த கூட்டம் அடித்து தள்ளிக்கிட்டு இருந்தாங்க. என்டி ராமராவ் முதல்வராக வந்தபோது தான் அந்த பணத்தையெல்லாம் எடுத்து கல்லூரிகள்,
மருத்துவமனைகள், இது பல்கலைக்கழகம் இதெல்லாம் ஆரம்பிச்சு திருப்பதி டவுனை இது பண்றது டெவலப் பண்ணி அது தேவஸ்தான கட்டுப்பாட்டுல வந்துருச்சு. மக்களுக்கு அது பயன்பட ஆரம்பிச்சது. ம், ம், அதே மாதிரி பழனிக்கு பணம் செலவாகுது. ம். இந்த பழனி முருகன் கோவிலுக்கு என்னையா சிறப்பு, தனி சிறப்பு? எந்த கோயிலுமே நீங்க எடுத்தீங்கன்னா இந்து கோயில்கள் ம், அதில் ஒரு விசேஷம் இருக்குது, மக்கள் கூட்டம் கூட்டமாக போகிறாங்க, அதுக்கு சக்தி வாய்ந்த தெய்வம்னு சொன்னீங்கன்னா ம். அந்த இடத்துல ஒரு சித்தருடைய சமாதி இருக்கும். ஓ, சித்தர். அது மாதிரி அங்கே போகர்களுடைய சித்தருடைய சமாதி அங்கே இருக்கு. ஆ. அந்த சமாதி இருக்கிறதுனால தான் அந்த சித்தருடைய சக்தியெல்லாம் அந்த முருகனுக்கு இருக்கு, அந்த சிலைக்கு இருக்கு அப்படின்னு. அதே மாதிரி தான் திருப்பதியில் ஒரு சித்தர். சித்தருடைய இது இருக்கு. ம், அது மாதிரி இப்போ அதாவது பக்தர் கூட்டம் பெருசாக போகிற கோயில்களுக்கெல்லாம் போனீங்கன்னா அங்கே ஒரு சித்தருடைய சமாதி இருந்தால் தான் அந்த சித்தருடைய ஜீவசக்தி தான் அந்த கோயிலுக்கு சக்தியை கொடுக்குறதுங்கிறது ஒரு நம்பிக்கை. நம்பிக்கை. அது உண்மையாகவும் இருக்குது. அவ்வளவு கூட்டம் போகுது இல்லையா முருகனை பார்க்க? பால் காவடி, பன்னீர் காவடின்றாங்க. அதெல்லாம் மச்ச காவடின்றது உண்மையா நடந்ததா முருகன் வழிபாட்டுல? மச்ச காவடின்ற பாட்டுல வருது. மச்சக்காவடின்னு இருக்கலாம் எதை வேணாலும் வச்சு எடுத்துகிட்டு போகிறானுங்களா, அதனால அதுவும் இருக்கலாம், தெரியாது. பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி அப்படின்லாம் பாட்டு வரும். எதில் வேணாலும் நீங்கள் காவடி எடுக்கலாம். அது உங்கள் இஷ்டம். உங்கள் வேண்டுதலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எதிர்பட்டு போகலாம். அதை பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியாது. இப்போ இவ்வளவு மக்கள் குறிப்பா பழனி முருகரை தேடி போறாங்கன்னா அப்போ அவ்வளோ சக்தி இருக்க ஒரு கடவுளா நம்பிக்கை நம்பப்படுது. அந்த இடத்துலயே கோயில் நடத்த இவங்க இது மாதிரி பண்ணியிருக்காங்களே, இது எப்படி முருகன் எப்படி தண்டிப்பாரா என்ன? திருடுறதுன்னு முடிவு எடுத்துட்டா சாமியாவது குளமாவது, அவ்வளோதான். அது அதனால தான் பெரியார் சொன்னார் என்னன்னு, இதெல்லாம் வந்து இந்த கோயில்கள் எல்லாமே திருடர் கூட்டம் கையில் இருக்குதுன்றார். சிதம்பரம் கோயில் நம்ம முதல்ல சொல்லிட்டேன், தீட்சிகர்கள் பண்ற அட்ராசிட்டி. இவரே பாடுறாரு, அடியாருக்கும் அடியேன்னு சொல்லி ஒரு பாட்டு வரும். அதுல வந்து தில்லைவாழ் அந்தனத்துக்கு அடியாருக்கும் அடியேன் அப்படின்னு சொல்லி வரும். ஞானசம்பந்தரும் யாரோ பாடி இருக்காங்க. அவங்க காலத்துல இருந்தே அது அவங்க கிட்ட தான் இருக்கு. அது இன்னைக்கு வரலும் எடுக்க முடியல. நடுமதில திமுக அரசு வந்து அது அரசாங்கம் உடனே ஆக்கிச்சு. ஜெயலலிதா மாத்திட்டாங்க, திருப்பி அவங்க ஜாதிக்காரருக்கு மாத்திட்டாங்க. அதுல அவங்க கை வைக்கவே விட மாட்டாங்க. இன்னைக்கும் வந்து கருவறைக்குள்ளார வந்து என்ன நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. கருவறைக்குள்ளார இருக்கிற கோயில்கள் அந்த நகைகள்லாம் ஒரிஜினலா இல்லையாங்கிறது யாருக்கும் தெரியாது. இந்த பழனி முருகர் இருக்கார் இல்லையா, உள்ள மூலவர், அவருக்கு என்ன சிறப்பு? அந்த சிலைக்கு எதாவது சிறப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. அது நவபாஷாணம்னு சொல்லுவாங்க. ஓ, மூலிகைகள். அந்த மூலிகைகளால் செய்யப்பட்டது அந்த சிற்பம், அந்த முழு உருவமும் திருவுருவமும். சரி, அதனாலதான் இப்போ வந்து அபிஷேகத்தை தடவை வச்சுட்டாங்க. ஏன்? ஏன்னா அந்த இது பண்ணும்போது அந்த மூலிகையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் உறிஞ்சி வரும். அதனால தான் அந்த தீர்த்தத்துக்கு அவ்வளோ மரியாதை. இந்த பஞ்சாமிர்தம் இருக்குது, அந்த பஞ்சாமிர்தத்துக்கு என்ன மரியாதைன்னா அந்த நவபாஷாண மூலிகைகள் மேலே பூசி எடுத்து செய்யறதுனால அந்த மூலிகைகளுடைய சக்தி இருக்குதுங்கிறதுனால தான் பழனி பஞ்சாமிர்தத்துக்கு அவ்வளோ மரியாதை. கொஞ்சம் கொஞ்சமாக என்னாச்சுன்னா சிலையினுடைய உயரம் குறைய ஆரம்பிச்சிது, தேய ஆரம்பிச்சது. சரியா, தேய ஆரம்பிச்சதுக்கு பிறகு தான் இப்போ வந்து மூல விக்கிரகத்துக்கு அபிஷேகம் கிடையாது, பக்கத்தில் இன்னொரு விக்கிரகம் செஞ்சு வச்சு அதுக்கு தான் அபிஷேகம். இதை பாதுகாக்கிறதுக்கு அதை பண்ணிட்டாங்க. ஆனால் ஒரு வெறி பிடித்த பக்தர் கூட்டம் யாருக்கு இருக்குன்னு எடுத்தீங்கன்னா திருப்பதி கோயிலுக்கு வேண்டிட்டு போவாங்க. சரி, ஆனால் அந்த ஒரு ஆக்ரோஷமாக அதுவும் வெறியோட வர்ற பக்தர்களை பார்க்கணுன்னாக்கா பழனி தான் போவாங்க. அதனால் அவ்வளவு ஈடுபாடு முருகன் மேலே. அது அவருக்கு அவ்வளோ சக்தி இருக்குதுன்னு ஒரு இது இருக்குது. நிறைய எனக்கு தெரிஞ்ச 20ஆம் நூற்றாண்டு நிறைய சேவைகள் செஞ்சாங்கன்னு எடுத்தீங்கன்னா தேவர் ஃபிலிம்ஸ், சின்னப்ப தேவர் நிறையா பண்ணார். மண்டபம்லாம் கட்டி விட்டார். அது பேரே இருக்கும், தேவர் மண்டபம். மலைக்கு போகிற வழியெல்லாம் கட்டி கொடுத்து இதெல்லாம் பண்ணியிருந்தார். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர். அதான் அந்த பண்டாரங்கள் வழிபாடுன்றாங்களா, அது என்னது பழனியில்? அதை பற்றி தான் தெரியும். கோயிலில் பூசாரியாக இருக்கவங்களே வந்து பண்டாரன்னு சொல்லுவாங்க, பண்டார சந்நிதின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு பேர் பண்டாரன்னு பேர். பிறகு அது ஒரு ஜாதி பேராகவும் மாறிச்சு. சேலத்தில் பண்டாரங்கிறது ரொம்ப ஃபேமஸ்.
அந்த பண்டாரம் ஜாதியை சேர்ந்தவங்களாம் பெரிய பெரிய பணக்காரர்களாக இருக்காங்க. ம். அவங்க பெரிய பக்திமானாக இருப்பாங்க. அவங்களுக்கு கட்டுப்பாட்டு கீழே நிறைய கோயில்கள்லாம் இருக்கும். சரி. அவங்க அவங்க அவங்கெல்லாம் வந்து வழிபாட்டு சம்மந்தப்பட்டவங்க தான். ம். ஆனால் பெரிய செல்வமும் செல்வாக்கு மிக்கவர். ஓ, பேரளவில் மட்டும் பண்டாரம். நீங்க பழனி முருகன் கோயிலுக்கு போயிருக்கீங்களா? அனுபவம் உண்டா? எனக்கு என் மகன் பிறந்த போது அவனை கூட்டிகிட்டு போய் அவனுன்னு சொல்லிட்டாங்க. சரி. அவனுக்கு கூட்டிகிட்டு போய் பழனியில் மொட்டை அடித்தாங்க. ஆ. மொட்டை அடித்து அவனுக்கு பஞ்சகச்சம் கட்டி அவனை கூட்டிகிட்டு வர்றாங்க. அந்த பக்தர் கூட்டம் பறிச்சு அவன் காலில் விழுந்து 2 வயசு. அவன் துளுண்டு இருந்துக்கிட்டு வர்றான்ப்பா, ஏதோ கையில் குச்சை பிடிச்சிக்கிட்டு வர்றான். வந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி வாங்கி முருகா 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 இந்த அளவுக்கு இருக்குது. அதான் நிறைய தடவை போயிட்டு வந்துருக்கீங்க. அதெல்லாம் வந்து அப்போ தான் எனக்கு கல்யாணம் ஆன புதுசு. ஆமா, அதெல்லாம் அதுக்கு பிறகு தான் இந்த கோயிலுக்கு போகிறதெல்லாம் எனக்கு ஜாஸ்தி ஆச்சு. அதுக்கு முன்னாடி கோயில்களை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது, பெரிய அபிப்பிராயம் தெரியாது. என் மனைவி வந்த பிறகு தான் அவங்க போகணும்னு சொன்னதுனால எங்கள் அப்பா எங்களை பழனிக்கு திருப்பதிக்கெல்லாம் அமைச்சார். அப்படி தான் எனக்கு இதெல்லாம் பரிச்சயம் ஆச்சு. அப்போ இந்த பழனி முருகன் படத்தை வாங்கிறதுக்கு நான் இது பண்ணீங்க. வீட்டில் வச்சு கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது அப்போ தான் என் மனைவி சொன்னாங்க, ஆண்டி கோலத்தில் இருக்கிறதுனால பழனி முருகனுடைய படத்தை வந்து பூஜை அறையில் வச்சு கும்பிட மாட்டாங்க அப்படிங்கிறது ஒரு இது. ஏன்னா அவர் ஆண்டியாக இருக்கார், அதனால் அந்த படத்தை வந்து வீட்டில் வச்சு பூஜை பண்ண மாட்டாங்க அப்படின்னு. இதெல்லாம் சில நம்பிக்கை இருக்கு இல்லையா? இன்னும் இருக்கு. ஆண்டி கோலத்தில் இருக்க முருகனுக்கு சொந்தமான இடத்தை இன்றைக்கு அவரை முருகனே ஆண்டி ஆக்கிட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி தான் இப்போ கபாலி கோயிலை பற்றி கேட்டீங்களே. ஆமா, கபாலி கோயிலை சுற்றி இருக்கிற கடைகள் பூராவுமே அவ்வளோதான் அஃபேஸ் ஆட்டை போட்டு வழிபட்டாங்க. அவர் நடுமத்தில் வந்து எடுத்தாங்க. எதையோ ஒரு கோர்ட்டில் எதில் கேஸை போட்டு தடவை உத்தரவு வாங்கி அவங்க தான் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இந்த பேச்சு வழக்குல சிவன் சொத்து குலநாசம்னு வாங்கலையா, அதுக்கு என்னையா பொருள்? இது மாதிரி தானே. சிவன் சொத்தை கொள்ளடிச்சவங்க உருப்பிட்ட தான் வர்றாங்க கிடையாது. அவங்க குடும்பமே அழிஞ்சு போயிருக்கு. அதை சொல்லுவாங்க. இப்போ வந்து நீங்கள் முஸ்லீம் படையெடுப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயில் அவன் இடித்த மாதிரி சிவன் கோயில் அவன் இடிச்சே இருக்க மாட்டான். எங்கே பார்த்தீங்கன்னாலும் பெருமாள் கோயிலை தான் அவன் இடிப்பான். அவன் பெருமாள் கோயிலுக்கு பக்கத்தில் தான் மசூதியும் இருக்கும். ஊரில் பார்த்தீங்கன்னாலும் பெருமாளுக்கு தான் வருமானம் ஜாஸ்தி சிவனை விட. சரி. அதனால தான் அதுக்கு பக்கத்தில் இங்கே கோயிலில் இது மசூதி இருக்கு. சேலம் கோட்டை பெருமாள் இருக்குது, அதுக்கு பதிலாக கோட்டை மசூதியும் இருக்குது. பிரசித்தி பெற்ற மசூதி அங்கே தான் இருக்குது. சிவன் கோயிலை தொட மாட்டாங்க, ஒரு பயம். அது பெருமாள் கோயிலுக்கு கோயில் சொத்துக்கள் கொள்ளையடிக்கப்பட்டதுன்னு வந்தாவே பெருமாள் கோயிலாக தான் இருக்கும். ஏன்னா வருமானம் உள்ள கோயில். சிவன் கோயில் சொத்து தொட மாட்டாங்க. ஏன்னா பெருமாளுடைய மனைவி லட்சுமி. ஆமா, அதான் சொல்லுவாங்க, நாராயண தரித்திர நாராயணன், அவன் மனைவி லட்சுமி கோடீஸ்வரி. அதென்ன தத்ர நாராயணன்றது? நாராயணன் நீங்க பிச்சை எடுக்கிற பூரா நாராயணா நாராயணன் கோவிந்தா கோவிந்தான் போடுறது. அவன் பிச்சைக்காரன் தான். மனைவி லட்சுமி கோடீஸ்வரி. கல்விக்கு பிரம்மாவின் மனைவி சரஸ்வதி, செல்வத்துக்கு பெருமாளின் மனைவி லட்சுமி. பழனி, அப்போ பழனி முருகன் கோவில்னாலே நீங்க சொல்லக்கூடிய சிறப்புன்றது எதை சொல்லலாம்? ஒரு சிறப்பு இந்த பழனி முருகன் கோவிலுக்குன்னா சக்தி வாய்ந்த கோயில், அவ்வளோதான். அப்புறம் பாடல் பெற்ற தலம், அறுபடை வீடுகள்ல ஒன்று. திருமுருகாற்றுப்படையில் ட்ரெயினாக இருக்கு. அங்க விளையாடக்கூடாது இல்லையா? இந்த மாதிரி கோயில் சொத்து அபகரிச்சு விளையாடுறது பெரிய தப்பு. எந்த இது இருந்தாலும் தப்பு, அபகரிக்கிறதுக்கு தப்பு, அவ்வளோ தப்பு தான். அதுக்கான பலன் உண்டு. சிபிஐக்கு வர வழக்கு எல்லா மதத்திலுமே உண்டுங்க, எல்லா மதத்திலுமே உண்டு. ஒரு காலத்தில் போப்பாண்டவருக்கு எகென்ஸ்டாக வந்து மார்ட்டின் லூதர் கிங் வந்தார். மார்ட்டின் லூதர் போப்புங்கிறவர் வந்து ஒரு இயேசு பேரை வச்சுக்கிட்டு பொழப்பு நடத்துகிற போப்பாட்ட அவரை ஒழிச்சாகணும்னு வந்தார். சரி, ப்ரொட்டஸ்ட் பண்ணார். அதனால தான் மார்ட்டின் லூதரோட போகிறவங்க பேரெல்லாம் ப்ராட்டஸ்டன்ட்னு பேர் வந்து தி ப்ரொட்டஸ்டட் போப். அப்புறம் தான் போப்பனுடைய ஆயுதத்துக்கும் குறைஞ்சது. சரி, அப்புறம் அவங்க போப்பனுடைய இது வந்து தலையீடு வந்து இங்கிலாந்து அரசாங்கத்தில் நிறைய இருக்க ஆரம்பிச்சது. ஒரு சமயத்தில் என்ன ஆகி போச்சுன்னா, போப்பாண்டவர் வந்து இங்கிலாந்து அரசனை விட
சக்தி வாய்ந்தவர். இங்கிலாந்து அரசர் வந்து போப்பாண்டவர் கீழே இருக்காரு அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. உடனே என்ன பண்ணிட்டாங்க, இங்கிலாந்து அரசராக முடிச்சு விட்டிக்கிறவங்கலாம் ப்ராட்டஸ்டண்ட்டாக இருக்குன்னு போப்பை நம்பக்கூடாதுன்னு பண்ணிட்டாங்க. அதனால் இங்கிலாந்து அரச வம்சம் வந்து போப்பாண்டவரை ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்க கேத்தலிக் கிடையாது, ப்ராட்டஸ்டன்ட்டு. அதே மாதிரி அமெரிக்காவில் வந்து கேத்தலிக், அதாவது போப்பாண்டவரை நம்புகிற ஒரே பிரசிடென்ட் யாருன்னா கென்னடி மாத்திரம் தான். மற்ற எல்லாருமே ப்ராட்டஸ்டன்ட் தான் இன்னைக்கு வரைக்கும். ஐரோப்பாவில் வந்து ப்ராட்டஸ்டன்ஸ் பெருசாக வந்துட்டாங்க. கேத்தலிக்கெல்லாம் பார்க்கணும்னா இங்கே தான் பார்க்க முடியுங்கிறாங்க. இது அந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயுமே திருவிழா சீட்டுன்னு ஒன்று விற்றாங்க போப்பாண்டவர் காலத்தில். அந்த சீட்டை வாங்கினா தான் கும்பிட முடியும். அந்த பணம் பூரா இவங்க அடித்தானுங்க. அதிலெல்லாம் மார்ட்டின் லூதர் போராட்டம் நடத்துகிறாங்க. நான் சாமியார் வாட்சி போட்டு கொள்ளடிக்கிறேன் நீங்கள். அப்படி வந்தது தான் ப்ராட்டஸ்டன்ஸ். அதுக்கப்புறம் அதில் வந்து செவன்த் டே அட்வென்டிஸ்ட்டு அது இதெல்லாம் பெந்தகோஸ்டே இந்த மாதிரி நிறையா பிரிவுகள்லாம் வந்துருச்சு. ஓகே. ஒரே ஒரு நிறைவான கேள்வியா, இப்போ முருகன் முப்பாட்டன்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் எப்படி உண்மைதானா? அது பின்னாடி இப்போ ஒரு ஆள் பாப்புலர் ஆகிட்டானா அவனை பற்றி 1000 கதை ஒருத்தரும் இல்லை. முருகன் வந்து சிவபெருமனுக்கும் பார்வதிக்கும் பிறந்தவன், கணேசனுக்கு அண்ணன் தான் பிள்ளையாரு, பிள்ளையாருக்கு அறிவு ஜாஸ்தி, இவனுக்கு அறிவு கெட்டவன், இந்த மாதிரி கதையெல்லாம் பின்னாடி விட்டானுங்க. இவனுக்கு சுப்பிரமணியன் பேர் வச்சுக்கிறதுக்கு காரணமே தான். பிராமணனை ஏற்றுக்கொள்கிறவன் அப்படின்னு அர்த்தம். சுப்பிரமணியன் ஸ்கந்தன்றதும் அதில் தான் இல்லையா? கந்தனுங்கிறது தமிழ் பேர். இந்த பிராமணர்கள் வந்து 3% வந்து சுப்பிரமணியன் தான் வச்சுக்குவான். எனக்கு அடிமை முருகன் அப்படின்னு. அது சுகிசிவமும் பாண்டேயும் ஒரு டிஸ்கஷனில் ரொம்ப அழகாக சுகிசிவம் பிரமாதமாக பதில் கொடுத்தாரு. அதில் பிரமாதமாக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். பாண்டேக்கு இப்போ முன்னையும் தெரியும் பின்னையும் தெரியும் மாட்டி திருப்பி ஒரே கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பார். வேடிக்கையாக இருக்கும். தொடர்ந்து பேசலாம். நன்றிங்க. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். சிடாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை.